மக்களே, பிக் பாஸோட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு 2 பேர் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த 2 நபர்கள். ஓகே, அடுத்து இன்னொரு சம்பவமும் வீட்டுக்குள்ளே நடக்க போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அடுத்து மிட்வீக் எவிக்ஷனாமே அப்படின்ற மாதிரி சில தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? சில பேர் ரூமர்ஸ்ன்றாங்க, சில பேர் இதுன்றாங்க. அதையும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவோம். அடுத்து லைவ்ல நடந்த அப்டேட்ஸையும் பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளே 19 பேர் வந்தாச்சு. ரிமைனிங் இருக்கிறது ஒரு 5 பேர் தான். ஸோ அந்த 5 பேரில் 2 பேர் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க. யாருன்னா, பணப்பொட்டியை எடுத்து கானா வினோத் இல்லாமல் லைவே பார்க்க முடியல. கானா வினோத் வீட்டுக்குள்ளே போனால் தான் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி பல பேரும் சொன்னதை நம்ம கேட்டிருந்தோம். குறிப்பாக கானா வினோத்தோட ஃபேன்ஸ்லாம் எப்படா தலைவர் உள்ளே போவாருன்ற மாதிரி ஆர்வத்தோடு காத்துட்ருக்கீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அவர் எத்தனை நாள் ஆச்சு? வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், கிட்டத்தட்ட 5 நாள். ஸோ 5 நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு. கானா வினோத் நாளைக்கு வந்து ஒரு வைபை என்டர்டெயின்மெண்ட்டும் வீட்டுக்குள்ளே ஒரு ஃபன்னி மூமெண்ட்டை எடுத்துகிட்டு வருவார்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வீடியோ ஒரு ஃபன்னி மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஒரு சில நபர்களை தாண்டி நாளைக்கு அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக, ஈக்குவலாக, ஃபன்னாக, எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் ஒரு கானா வினோத்தோட ஒரு முழு எனர்ஜி மூட நம்ம பார்க்கலாம் அப்படின்றதான் கேள்விப்படுறோம். இன்னொரு பக்கம் அமித்தும் அவரும் சேர்ந்து சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் அந்த பாட்டு மூலியமாக. ஏன்னா நேற்று கூட அந்த டாஸ்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கேக் வெட்டுற டாஸ்கில் அமித் வந்து கானா வினோத்தை மிஸ் பண்ணுறேன், அவர் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிலாம் பேசியிருப்பாப்புல. இப்போ கானா வினோத் உள்ளே போனவனே கானா வினோத் மற்றும் அமித்தோட வைப்பையும் பார்க்க விரும்புகிறோம். அடுத்து வாட்டர்மெலன் மற்றும் கானா வினோத்தில் சண்டை சச்சரவுகள் வருதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது ஒன்று. இரண்டாவது, சாண்ட்ரா. கிட்டத்தட்ட சனிக்கிழமை எவிக்டான சாண்ட்ரா 3 நாட்களில் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. வெளியே போகும்போது அவங்களுக்கு பயங்கரமான அதான் அவங்க சரௌண்டிங்ஸில் பயங்கரமான வெல்கம் செலிப்ரேஷன் அதெல்லாம் அங்கே முடிச்சுட்டு இப்போ வராங்க. இப்போ வந்து ஒரு பயங்கரமான மூமெண்ட் இருக்குது. அதில் என்னென்னா, சேனல் ஒரு பக்கம் நீங்கள் உள்ள அவர் வெளியே அப்படின்ற மாதிரி, இவங்க வெளியே அவர் உள்ள அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ சாண்ட்ரா உள்ளே வரும்போது பிரஜன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு? பிரஜன், சாண்ட்ரா அவங்க 2 பேரோட அந்த காதல், அந்த ஒரு காதல் மூமெண்ட்டு, அந்த பிரிஞ்ச மூமெண்ட்டோட வெளிப்பாடுகளையும் நம்ம நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். அதில் குறிப்பாக பிரஜன் கிட்ட போய் நிறைய எமோஷன்ஸ் அவங்க கொட்டி தீர்க்க வேண்டியது இருக்குது. என்னதான் அவங்க வீட்டுக்கு வெளில போயிட்டு குழந்தைகளை சந்தித்தாலும், ஃப்ரெண்ட்ஸை சந்தித்தாலும் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் பிரஜன் கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். அதுவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக சொல்லி தீர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய செக்மெண்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பிரஜனே இப்போ கொஞ்சம் அடக்கி வாச்சிட்டு இருக்காங்க. அடக்கி வாச்சிட்டு பிரஜன் இப்போ வந்து ஒரு பக்கம் சில பேர் மேலே இருக்கலாம். வெளியே போயிட்டு வியானா, ரம்யா என்ன சொன்னாங்கன்ற மாதிரி சாண்ட்ரா பார்த்துட்டு வந்து அங்கே ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தெரில. அடுத்து திவ்யா. ஸோ நம்ம சாண்ட்ரா வந்தால் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு பக்கம் பிரஜன் சொன்னார் இல்லையா, திவ்யா மற்றும் சாண்ட்ரா பிரஜன் இந்த ஒரு காம்போ உருவாகுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்கு கிடைச்ச அப்டேட் படி சாண்ட்ரா திவ்யா கிட்ட பேசவே இல்லையா, திவ்யாவை அவாய்ட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்றது தான் தகவல் வருகிறது. திவ்யாவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. மற்ற எல்லாருக்கிட்டையும் ஓரளவுக்கு பேசி மிங்கிள் ஆன மாதிரியும் திவ்யாவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண மாதிரியும் இருக்கிறதா தான் தகவல் வருது. அப்புறம் என்னங்க நீங்கள் ஸ்டேஜ் மேலே, இதுதான் எனக்கு பிடிக்கல. திவ்யாவை இங்கே உள்ள வீட்டுக்குள்ளே இருந்தால் அவாய்டு, வீட்டுக்கு வெளில போனால் பாராட்டுவாங்க போல இருக்கு. ஏன்னா ஸ்டேஜ் மேலே போயிட்டு சரியாயிடும் திவ்யா, கோச்சுக்காத இதெல்லாம் பண்ணான்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தபோது ஒரு அக்கு கூட பண்ணல. ஸோ நாளைக்கு திவ்யா வெர்சஸ் சாண்ட்ரா அந்த சம்பவங்களையும் பார்க்கலாம் நினைக்கிற மக்களே. இது ஒரு பக்கம். அடுத்ததாக இன்னொரு சம்பவங்கள் நடக்கும். இந்த சம்பவத்துக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏவி. ஸோ எல்லா எமோஷன்ஸ் நிறைந்த ஏவிகள் வந்து குறும்படங்கள் வந்து நாளைக்கு வரிசையாக பிக் பாஸ் லைவில் வரும். அது எந்த மாதிரி குறும்படம் இருக்கும்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சோகத்தோட குறும்படம் லாஸ்ட் சனிக்கிழமை, அழுகை, கண்ணீர் அதெல்லாம் வந்து அந்த சனிக்கிழமை குறும்படம் வரும். சண்டை காட்சிகள் வரும், டாஸ்க் வரும். ஓகே, சண்டை காட்சிகள், டாஸ்க்கு, ஃபன்னி மூமெண்ட்ஸு, ஹாப்பியான மூமெண்ட்ஸு, பல்பு மூமெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய எல்லா எமோஷன்ஸையும் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி. இது ஃபேமிலி மூமெண்ட்ஸுன்ற மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு டைமில் ஒரு நாளைக்கு ஒரு குறும்படம் 2 குறும்படம் அப்படின்ற மாதிரி வரிசையை இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரிகிறது. பட் நாளைக்கு ஏவி லோடிங்ஸ் அப்படின்றதான் நம்ம கேள்விப்படுறோம். ஓகே, ஹவுஸ்மேட்ஸோட ஐ மீன் இந்த ஏவி கண்டஸ்டன்ஸோட ஏவி, கண்டஸ்டன்ஸ் மீன் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸோட எமோஷன்ஸ் ஏவி. இன்னொரு பக்கம் ஃபைனலிஸ்ட்டுக்கான ஏவியுமே வரணும். அந்த ஏவி நாளைக்கு வருதா இல்லையான்னு ஒரு டவுட்டில் இருக்குது. ஏவின்னு சொன்னாங்க, இந்த ஏவியா அந்த ஏவியா நானே கொஞ்சம் குழம்பிட்டேன். பட் இருக்குது ஏவி.
இதில் ஒரு பக்கம் எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து மிட்வீக் எவிக்ஷன் இருக்குதாமே, மிட்வீக் எவிக்ஷன் நடக்க போதாமே அப்படின்ற மாதிரி சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இதெல்லாம் கேட்குறீங்க. பட் எவிக்ஷன் இருந்தால் பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்துகிறேன். வாய்ப்புகள் இருக்குது, உறுதியாக கன்ஃபார்மாக சொல்ல முடியல, பட் எவிக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது அப்படின்றத தகவல் சொல்கிறாங்க மிட்வீக்கில். அந்த எவிக்ஷன் நடந்தால் ரெண்டே பாசிபிலிட்டி தான் மக்களே. ஒன்று, வியாழக்கிழமை எடுக்கணும், அவங்க வியாழக்கிழமை எவிக் பண்ணால் நமக்கு சண்டே டெலிகாஸ்ட், ஃப்ரைடே டெலிகாஸ்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏவி போட்டிருக்கணும். ஏவி போட்டால் தான் எவிக்ஷனே நடக்கும். இன்னும் ஏவி போடல. ஸோ ஏவி என்னைக்கு வருதோ அதை பேஸ் பண்ணி எவிக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். யாருது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அந்த பேசிஸில் தான் கண்டுபிடிக்க முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏவிஸ் வர டைம் தான் இந்த எவிக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ஷனில் வச்சுக்கலாம். எவிக்ஷன் ஆன பிறகும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பட் இப்போதைக்கு யார் எவிக்டாவா என்ன எவிக்ட் ஆகலான்னு தெரியாது. பட் மிட்வீக் எவிக்ஷனோட பேச்சுகள் அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதான் தகவல். ஓகே, அடுத்து ஒரு பக்கம் அப்சரா லைவ்ல வந்து சபரி கூட உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக சபரி நீ எப்படி இதை ஹேண்டில் பண்ணுற, எப்படிலாம் இருக்குன்னு. இது பிக் பாஸ் வீடுமா, இந்த பிக் பாஸ் வீட்டில் கோடி மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் பார்ப்பதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும்லாம் இருக்கு இல்லையா. ஒரே டைமில் இத்தனை மக்களை சந்திக்கும் போது நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ, எப்படி பார்க்க முடியுமோ, அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுமோ, அதுதான் என்னோட இலக்காக இருக்குது. அதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் அப்சராக்கு சபரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்சராவோட க்ரஷ்ஷே சபரி தான் அப்படின்றத அவங்க வாய்ப்பட தெளிவுபடுத்தியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காலைல கோடு கார்டெலாம் வச்சு ஒரு பாயிண்டில் வந்து அரோரா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக வியானாவை நம்பவே முடியாது, வியானாவை நம்பினா என்ன பண்ணுவாலேன்னு தெரியாதுன்ற மாதிரி கூட இருந்த அப்சராவே வியானாவை நம்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவர் ரம்யா கிட்ட போய் சொன்னாலும் சொல்லியிருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. பட் வெளியே போயிட்டு தான் சபரி மேலே இருக்கிற க்ரஷ்ஷை தெரிவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி இருக்குது. அதனால் இது அவங்களோட ஃபீலிங்ஸ். சபரிக்கு இது தெரியாது. பட் அவங்க பேசும்போதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக சிரித்து வைப் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது. அது அவங்களோட ஃபீலிங்ஸ், அது தப்பு சொல்ல முடியாது. ஓகே, இது அப்போ இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. பிக் பாஸ் என்னை கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு அந்த லெட்டரை படிக்க வச்சதெல்லாம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, எவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி அதை ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அவங்க ஒரு பக்கம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு மக்களே. ஏன்னா நம்ம கன்ஃபெஷன் ரூமில் நம்ம போய் ஒரு லெட்டர் படிச்சிட மாட்டோமா, பிக் பாஸ் நம்ம கூட பேசி ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா. அந்த ஏக்கங்களையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதை தாண்டி அமித் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு சம்பவம் நடக்கும் இல்லையா. அமித் வீட்டுக்குள்ளே வந்தவனே அந்த மிட் நைட் கானா பாக்ஸ் அப்படின்ற ஒரு பாட்டு காட்சிகளையும் மிட் நைட்டில் நடந்துச்சு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஏன்னா நைட்டு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி சச்சரவாக இருக்கும்போது இந்த கானா பாக்ஸ் இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மன நிறைவாக அந்த நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு இன்னைக்கு கானா வினோத்தும் அமித் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு பயங்கரமான வைப்ஸும் பயங்கரமான அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அந்த பாட்டு மூலியமாக நான் நினைக்கிறேன். ஸோ பாய் கைஸ், நாளை சந்திக்கிறேன்.